வெல்கம் டு பட்ஜெட் குக்கிங். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது சூப்பரான பிரெட் அல்வா. பிரெட்டை வச்சு ரொம்ப ஈஸியாக பண்ணிடலாம் இந்த பிரெட் அல்வா. வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். நம்ம பிரெட் அல்வா செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டு மீடியம் சைஸ் பிரெட் பீசஸ் ஒரு 10 எடுத்து வச்சுருக்கேன். இதை நம்ம ஓரத்தெல்லாம் கட் பண்ணணுன்னு அவசியம் கிடையாது. அப்படியே இதை பிச்சு போட்டு மிக்சியில் பல்ஸ் மோடில் அடித்து எடுத்துக்கலாம். இப்போ நம்ம பிரெட் ஸ்லைசஸ் எல்லாம் பல்ஸ் மோடில் போட்டு அடித்து எடுத்தாச்சு. இப்போ ஒரு பாத்திரத்தை அடுப்பில் வச்சுட்டு கொஞ்சம் நெய் சேர்த்துக்கலாம். ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துருக்கேன். இது கூட கொஞ்சம் முந்திரி பருப்பு, நமக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ அளவுக்கு முந்திரி பருப்பு சேர்த்துக்கலாம். முந்திரி மட்டும் இல்லை, பாதாம் இருந்தால் பாதாம், கிஸ்மிஸ் எதுனாலும் போட்டுக்கலாம். இதை நம்ம வறுத்து எடுத்துக்கலாம். கோல்டன் ப்ரௌனாக வறுத்து எடுத்துக்கலாம். இப்போ இந்த முந்திரி பருப்பு நல்லா கோல்டன் ப்ரௌனாக வறுத்துருச்சு. இதை அப்படியே நம்ம ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம். முந்திரி பருப்பெல்லாம் எடுத்தாச்சு. அந்த நெய்யே இன்னும் கொஞ்சம் இருக்குது. அதுவும் கூட இன்னொரு டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கிறேன். இந்த நெய் கொஞ்சம் சூடான பிறகு நம்ம பொடிச்சு வச்சுருக்கிற இந்த பிரெட் தூளை இதில் போட்டு நல்லா கோல்டன் ப்ரௌனாக வறுத்துக்கலாம். கொஞ்சம் ஃப்ளேமை லோவாக வச்சே வறுப்போம். நல்லா நமக்கு எந்த கலரில் பிரெட் அல்வா தேவையோ அந்த கலர் அளவுக்கு வறுக்கணும். டார்க் ப்ரௌனாக வேணும்னா டார்க் ப்ரௌனாக, லைட் கலராக வேணும்னா லைட் கலராக. அது இந்த ப்ரெட்டை வறுக்கிற பதத்தில் தான் இருக்குது. இதை சிம்மில் வச்சு நல்லா ட்ரையாக வறுத்து எடுத்துக்கலாம். இப்போ நம்ம ப்ரெட்டை கொஞ்சம் வறுத்தாச்சு. ரொம்ப ப்ரௌனாக வறுத்தா கருகுன டேஸ்ட் வந்துடும். அதனால் ஓரளவுக்கு மீடியமாக வறுத்துருக்கேன், பார்த்துக்கோங்க. இதோட இதை இறக்கி வச்சுட்டு நம்ம இன்னொரு பாத்திரத்தை வச்சுக்கலாம் சீனி பாகு ரெடி பண்ணுறதுக்கு. இதில் நம்ம 200 கிராம் ஜீனி எடுத்திருக்கேன். சேம் அதே அளவு தண்ணி போட்டுக்கலாம். நல்லா இந்த ஜீனியை கலந்து கரைய வச்சுக்கலாம். இந்த சுகர் நல்லா கரைஞ்சி குலோப் ஜாமுன் ஜீரா மாதிரி ஒரு லைட்டாக பிசு பிசுன்னு பதமாக இருக்கணும். கம்பி பதம் அந்த மாதிரிலாம் தேவையில்லை. இப்போ இந்த சுகர்லாம் நல்லா கரைஞ்சிருச்சு. நம்ம வறுத்து எடுத்து வச்சுருக்கிற இந்த பிரெட் தூளை இதில் சேர்த்துக்கலாம். அந்த சுகர் சிரப்பில் இதை மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இது கூட நம்ம பால் சேர்த்துக்கலாம். நம்ம மில்க் மேட் அந்த மாதிரிலாம் சேர்க்கும் போது இன்னும் இந்த அல்வா செம்ம டேஸ்ட்டாக வரும். அதுக்கு பதிலாக நம்ம பாலே சேர்க்குறதுனா ஃபுல் க்ரீம் மில்க் சேர்த்துக்கிட்டோம்னா நல்லா அந்த பாலோட டேஸ்ட் சூப்பராக சேர்ந்து வரும். கிட்டத்தட்ட 1/2 லிட்டர்லேருந்து 3/4 லிட்டர் அளவுக்கு பால் சேர்த்துக்கலாம். கிட்டத்தட்ட நான் ஒரு 3/4 லிட்டர் அளவுக்கு பால் சேர்த்துருக்கேன். இதை நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ நம்ம பாலெல்லாம் கலந்து நல்லா கிண்டி விட்டுட்ருக்கோம். நல்லா சுருண்டு கிண்டி வரும்போது அப்பப்போ கொஞ்சம் கொஞ்சம் நெய் சேர்த்து கிண்டணும். அப்படின்னா ஒட்டாமல் உருண்டு வரும். இப்போ ஒரு 10 நிமிஷம் போல் கிண்டியிருக்கோம். இன்னும் ஒரு 10 நிமிஷத்தில் இது சூப்பராக ரெடி ஆயிரும். நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ கிண்டுறோமோ அவ்வளோக்கு எவ்வளோ டேஸ்ட்டு. நெய்யை அப்பப்போ கலந்துகிட்டே இருக்கணும். நெய் ரொம்ப சேர்க்க விருப்பம் இல்லைன்னா ரீஃபைண்ட் ஆயில் கூட கொஞ்சம் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். ஆனால் நெய் போட்டால் தான் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இது அப்படியே கிண்டுவோம். இன்னும் கொஞ்சம் நல்லா உருண்டு வரட்டும். பிடிக்கிற மாதிரி இருக்கும்போதெல்லாம் நெய் சேர்த்துக்கோங்க. இப்போ இன்னும் கொஞ்சம் நெய் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு கைவிடாமல் கிண்டி விடுவோம். இப்போயே உருண்டு வர ஆரம்பிச்சிருச்சு. செம்மையாக வந்திருக்கு. கலரும் செம்ம கலராக இருக்குது. ரொம்ப டார்க்காகவும் இல்லாமல் லைட் கலராகவும் இல்லாமல் அழகான தேன் கலரில் அருமையாக வந்திருக்கு பிரெட் அல்வா. அந்த நெய்யெல்லாம் கொஞ்சம் பிரிஞ்சு வர மாதிரி வரணும். அதுதான் பதம். நம்ம நல்லா நெய் ஊற்றி கிண்ட கிண்ட நம்ம ஊற்றுன நெய்லாம் திருப்பி பிரிஞ்சு வெளியே வர ஆரம்பிச்சிருச்சு. சூப்பராக நம்மளோட அல்வா ரெடி ஆயிடுச்சு. இந்த நேரத்தில் நம்ம இடித்து வச்சுருக்கிற ஏலக்காயை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா ஒரு வாட்டி கலந்து விட்டுக்குவோம். போதும். இங்கே பாருங்கள், பார்க்கவே என்ன அழகாக இருக்குன்னு. நம்ம ஃபுல்லாக பால் போட்டு பண்ணோம். ஆனால் அதுக்கு பதிலாக மில்க் மேடு, பால் பவுடர் அந்த மாதிரி எதுனாலும் யூஸ் பண்ணிக்கலாம். மில்க் மேட்லாம் போடும்போது சுகரோட லெவலை கம்மி பண்ணிக்கலாம். செம்ம ரிச் டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இது கூட நம்ம வறுத்து எடுத்து வச்சுருக்கிற முந்திரி பருப்பு போட்டுக்கலாம். நல்லா நிறைய போட்டோன்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா எல்லா இடத்துலையும் முந்திரி படுற மாதிரி கலந்து விட்டுட்டு இதோட நம்ம அடுப்பு அமர்த்திட்டு செம்மையாக பவுலில் வச்சு சர்வ் பண்ணிக்கலாம். சூடாக வேணாலும் சூடாக, எப்படினாலும் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். நம்மளோட அல்வா செம்மையாக ரெடி ஆயிடுச்சு. நம்மளோட பிரெட் அல்வா சூப்பராக ரெடி ஆயிடுச்சு.
நீங்களும் இதை கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். ரொம்ப ஈஸியாக 10லேருந்து 15 நிமிஷத்தில் செஞ்சிடலாம். செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா என்னோட சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.